அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம் நேயர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேற்று தாவேகாவோட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதுல அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் பேசியது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அதில் குறிப்பாக 2026ஆம் ஆண்டு வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருக்க போகிறது. திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் நேரடி போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். அது தொடர்பாக இன்றைய தினம் பேசிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, கட்சியை வளர்க்கறதுக்காகவும் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காகவும் தான் அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு என்பதான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இன்று மாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசும்போது ஆளுங்கட்சி எப்பவுமே திமுக தான், 2வது இடத்திற்குத்தான் போட்டி என்பதான ஒரு கூற்றையும் சொல்லியிருக்கிறார். இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம நேர்பட பேச நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். திமுக தாவேகா இடையேதான் போட்டி. விஜய் பிரதான எதிர்க்கட்சி எனும் இடத்தில் அதிமுகவையே மக்கள் வைத்திருக்கிறார்கள். இபிஎஸ் விஜய் நெருக்கடியை எப்படி எதிர்கொள்ள போகிறார் இபிஎஸ் என்ற தலைப்பில் கருத்துரையாளர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர், அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன், தொலைத்தொடர்பு மூலமாக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன். நால்வருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு ரவீந்திரன் துரைசாமி, விஜயோடைய கூற்றிலிருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? என்ன சொல்ல வருகிறார் விஜய்? தாவேகா திமுக அப்படின்னு சொல்வதன் மூலமாக அதிமுகவை பலவீனப்படுத்துற ஒரு முயற்சியை முன்னெடுக்கிறாரா? இப்போ மாலையில முதலமைச்சர் பேசும்போது 2வது இடத்துக்கு தான் போட்டி அப்படிங்கிறாரு. அப்போ விஜய் வெர்சஸ் இபிஎஸ் 2வது இடத்துக்கு போட்டி அப்படின்னு பார்க்கலாமா? தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 57-62 காமராஜ் கட்சியை கைப்பற்றி தமிழக அரசியல் காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ், காமராஜ் வெர்சஸ் அண்ணா, காமராஜ் வெர்சஸ் ராஜாஜி, காமராஜ் வெர்சஸ் கம்யூனிஸ்ட், காமராஜ் வெர்சஸ் ஐயா முத்துராமலிங்க தேவர்னு இருந்தது மாதிரி இன்றைய தமிழக அரசியல் 2019 மு.க.ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ். இதுதான் உயர்திணை பொருட்களை வச்சு உள்ள ஒரு அரசியல். இதில் அக்டிணை பொருட்களான கட்சியை வச்சு திமுக அண்ணா திமுகன்னு பலரும் சொல்லுவாங்க, அது அவங்க விருப்பம். பட் என்னோட பார்வையா 2019 தெளிவாக நான் சொல்லிட்டு வந்தது ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ். ஸ்டாலின் 57-62 காமராஜ் இருந்த ஓய்ரிய இடத்துல கூட்டணி பலத்தோட ஜோதி பாசு மாதிரி ஒரு கூட்டணியை இன்டாக்டா வச்சுக்கிட்டு ஒரு பெரிய உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறது டேட்டா நமக்கு சொல்லுது. 3 தேர்தல்களில் 45% பிடிச்சு வச்சிருக்காரு. 3 தேர்தலில் 40% வாக்களை தாண்டி திராவிட இயக்கத்தில் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, முத்தமிழறிஞர் கலைஞர் யாரும் பெறாத ஒரு உயரத்தை அவர் பெற்றிருக்காருங்கிறது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். இதுல ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி தான் மெயின். ஏன்னா எடப்பாடி தான் 2வது பெரிய கட்சியா இருக்கிறாரு. அடுத்து ஸ்டாலின் வர்சஸ் என்டிஏ. அங்க லீடர் அண்ணாமலையை நம்ம அசியூம் பண்ணிட்டாலும் கூட எடப்பாடி மாதிரி ஒற்றை தலைமை கிடையாது. அடுத்து ஸ்டாலின் வர்சஸ் சீமான். சீமான் தான் விக்கிரவாண்டி, ஈரோடு 2 களத்துக்குள்ளையும் ஸ்டாலினை எதிர்கொண்டாரு. திராவிட இயக்கம் தமிழ் தேசியமான ஒரு கருத்தியலை வச்சாரு. பெரியாருக்கு எதிராக தமிழ் அடையாளங்களாக ரெட்டைமலை சீனிவாசன், ஐதிதாச பண்டிதர், பிரபாகரன், வஉசின்னு ஒரு கருத்தை சொன்னார். தென் ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிற ஒரு இதையும் அவர் ஈரோடு கிழக்கில் பண்ணார். அவர் இந்த ப்ரூவ்டு ஆட்களில் 3வது தான் இருக்கிறார். முதல் இடத்துல ப்ரூவ்டு ஆட்கள் இருக்கிறது எடப்பாடி, 2வது என்டிஏ. இப்போ விஜயும் களத்துக்குள்ள வர்றாரு. என்னுடைய கருத்தை விஜய் என்டால்ஸ் பண்ணியிருக்கிறார், அதுதான் உண்மை. இதுல விஜய் முதல்ல ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுக்குள்ள வரல. அவர் முதல்ல என் தலைமையில கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு 1% வாக்கு நிரூபிச்ச ஒருத்தர் கூட இவர் விஜய்க்கு தலைமையை, பலன் விரிக்காத விஜய்க்கு தலைமையை ஏற்றுக்கிட்டு வர்றதுக்கு ஒரு மாநாட்டில இருந்து இன்னைக்கு வர வரல, நாளைக்கு வரலாம், வராமலும் இருக்கலாம். அடுத்தபடியா அவங்க தரப்புல இருந்து எடப்பாடியை எதிர்பார்த்து எடப்பாடி விஜய் சபார்டினேட்டா போறது மாதிரி 50 சீட்டு, 60 சீட்டு, 15 சீட்டுன்னு பல கேஷியங்கள் வெளியே வந்தது. இன்னைக்கு அவரு திமுக வர்சஸ் டிவிகே சொல்றது எடப்பாடி பாஜகங்கிற முதல வாய்க்குள்ள தலையை விட்ட பிறகு அவர் சொல்றாருன்னா, இப்ப நீங்க சொல்வதின்படி அதிமுகவும் தாவேகாவும் பேசினார்கள் அப்படின்னாலுமே தாவேகாவும் ஒரு கட்சியா மற்ற கட்சிகளும் அங்கீகரிச்சிருக்காங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு பலம் இருக்கிறதுனால தானே கூப்பிட்டுருக்காங்க. எடப்பாடிக்கு வேற ஆள் இல்லாதனால பலம் நிரூபிக்காத விஜய் சம்பந்தமான டாக் நல்ல வேளை விஜயும் பழச்சுக்கிட்டாப்புல, எடப்பாடியும் பழச்சுக்கிட்டாப்புல. பலம் நிரூபிக்காத விஜய் எடப்பாடி சேர்த்திருந்தா ஜானகி சிவாஜி மாதிரி பொருந்தா கூட்டணி ஆகி எடப்பாடியும் அடிபட்டிருப்பாரு, ஜானகி மாதிரி சிவாஜி மாதிரி விஜயம் அடிபட்டிருக்காரு. நல்ல வேளை 2 பேருமே பழச்சுக்கிட்டாங்க. இப்ப என்னோட கருத்து இங்க பிரிவேல் ஆகுது. பலம் நிரூபிக்காதவருக்கு ஓட்டு பலம் நிரூபிக்காதவரை விஜய் ஏட்டு சொரக்காதான், கற்பனை தான் இது. சர்வே அதெல்லாம் கிரெடிபிலிட்டி கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் கிரெடிபிலிட்டி,
அது வந்து 2024 சீமான் 8, என்டிஏ 18, அதிமுக அணியா 23, வெறும் அதிமுக 20.4. இதுதான் டேட்டா. இதை தாண்டி ரியல் டேட்டாவுக்கு இவர் விஜய் வர வேண்டிய இடத்திற்கு இன்னைக்கு வந்திருக்காரு. சரியான இடத்துக்கு விஜய் வந்திருக்கிறாரு. பலம் நிரூபிக்காதவருங்கிற அந்த புள்ளியிலிருந்து பலம் நிரூபிப்பதற்கான ஒரு வீகத்துக்கு வந்திருக்கிறாரு. அந்த வீகம் திமுகவை எதிர்த்து வரக்கூடிய வீகம் தான் சரியான வீகம். அந்த சரியான வீகத்தை ஆஃப்லேட் பல தவறுகளுக்கு பிறகு இன்னைக்கு விஜய் கரெக்டா எடுத்திருக்கிறாரு. இதுல அவருக்கு என்ன வாக்கு வீதம் கிடைக்குதோ அந்த வாக்கு வீதத்தை வச்சு 2029 ஒரு பிளேயரா வருவார். ஸோ பிளேயரா வரணும்னா ஒன் ஹேஸ் டு ப்ரூவ் ஹிஸ் ஓட்ஸ். ஓட்டை ப்ரூவ் பண்ணாம பிளேயரா வருவாருன்றதெல்லாம் வெறும் கேசியங்கள் தான், காற்றில் பறந்த செய்திகள் தானே தவிர அதுல நடைமுறை சாத்தியங்கள் இல்லை. இப்ப பாஜக என்டிஏ 18% வாக்கு எடுத்திருக்காங்க. அதிமுக அணி வந்து அதிமுக 20.4 எடுத்திருக்கிறாங்க. அவங்க மோடியை அமித்ஷா போய் பார்க்குறாங்கன்னா இது ரியல் இஷ்யூ. நமக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு நடந்த ஒரு சம்பவம். விஜயை பற்றி இதுவரை வந்தது எல்லாமே கேசிய செய்திகள். அதாவது வந்து இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாங்கிற அடிப்படையிலான வெளிப்படையான தரவுகள் இல்லாத செய்தி தான். வெளிப்படையான தரவுகளோடு அவர் அங்கீகரித்தது தமிழக முஸ்லீம் லீக் முஸ்தபா பாய் அவர் மட்டும்தான் அங்கீகரிச்சிருக்கிறாரு. இதுவரை அவரை யாரும் அங்கீகரித்து உள்ள போகல. அப்ப விஜயகாந்துக்கு பலத்தை நிரூபித்த மாதிரி, கமல்ஹாசன் நிரூபித்தது மாதிரி, பவன் கல்யாண் நிரூபிக்க மாதிரி விஜய் பலத்தை நிரூபிச்சாக வேண்டுங்கிற நிர்பந்தத்துக்குள்ள விஜய் இருக்கிறாரு. அதற்கான வீகத்தை எடுத்திருக்கிறாரு. நம்பர் 1 இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு எதிராக தான் பெரியவன் சீமான் எடுத்தார் இல்லையா, இவர் உதயநிதி கூடங்கிற மாதிரிலாம் பேச்சு வரும்போது எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டின்னு போல்டா சீமான் எடுத்தார்ல. திராவிட சுடுகாடு, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு எடுத்தார் இல்லையா, அதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டை திமுகவுக்கு எதிராக மட்டும் எடுத்திருக்கிறாரு. அதுல தன்னை பொசிஷன் பண்றாரு. இதுவரை அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருந்துன்னா எடப்பாடி கூட ஒரு கூட்டணி போகலான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து, அதனால தான் கொடநாடு கொலையை பற்றி விஜய் பேச மாட்டாரு, சீமான் பேசுவாரு. பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி சீமான் பேசுவாரு, விஜய் பேச மாட்டாரு. தூத்துக்குடி ஆரம்பத்துல இருந்து அதிமுக பத்தி நேரடியா எந்த விஷயமுமே சொல்ல. எஸ், அதைத்தான் சொல்ல வர்றேன். தனிச்சு நிக்கணுங்கிற எண்ண ஓட்டத்துல ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி நிற்கிறவர் சீமான். இவரு அதிமுக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு இருந்ததுக்குள்ள ஆதாரங்கள் தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றியோ அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைதாகலன்னு சீமான் பேசுற மாதிரியோ இவர் பேச மாட்டார். இப்ப அமித்ஷா எடப்பாடி சந்திப்புக்கு பிறகு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கிறார். இது சரியான வீகம். நிரூபிச்சாதான் ஒரு தலைவருக்கு மரியாதை. பார்ப்போம், களத்துக்கும் போவோம், ஒவ்வொரு ஊரா போயிட்டு அது தொடர்பான பரப்புரையை மேற்கொள்ளும் இந்த மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறாரா அப்படின்றதையும் நம்ம பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. சரி, திரு ஜெகதீஸ்வரன், பலத்தை நிரூபிக்காத வரைக்கும் இது வெறும் பேச்சுதான் அப்படிங்கிறாரு. அப்படிதான் பார்க்கணுமா? அந்த ஸ்ட்ராட்டஜி சரியா? திமுக vs தாவேகா அப்படின்னு விஜய் பிரகடனப்படுத்தினது இல்லங்க, நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ வரல. இது வந்து டே 1ல இருந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான். பிப்ரவரி 2ஆம் தேதி 2024 இந்த கட்சி துவக்குகிறோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் வந்து அறிக்கை கொடுத்ததுல இருந்து நாங்கள் முதன்மை சக்தியோட அர்த்தம் வந்து நாங்க வந்து எல்லா தொகுதியிலும் நாங்க நிற்போம், இல்ல எங்க கூட்டணி அமைஞ்சா கூட்டணியோடைய தலைமையை நாங்க தான் தாங்கி இருப்போம், எங்களுக்கு சபார்டினேட்டா தான் மற்ற போர்சஸ் வரணும் அப்படிங்கறது அதை வந்து எகைன் வந்து மாநாட்டை டிக்ளேர் பண்றது. அப்படி இருக்கும் பொழுது முதல்ல இருந்தே முதன்மை சக்தி தான், பிரைமரி போர்ஸா தான் நாங்க உள்ளது களத்துக்குள்ளே வர்றோம். அதுல இப்போ ரவீந்திர சாமி கேட்கிற மாதிரி நீங்க எல்லா தொகுதியிலும் நிற்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியா முன் வச்சுட்டு இருந்தாரு. அதற்கு பதில் அப்பொழுதே இருக்கு. பிரைமரி போர்ஸ் அப்படி சொல்லும் பொழுது 234 தொகுதியில் நிற்போம் அப்படிங்கிற பதில் தான். இப்பொழுது ஒரு சந்தேகம் அல்லது விமர்சனம் தொடர்ச்சியா வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இது வந்து அதிமுக கூட்டணி போறாங்க, அதிமுக அதெல்லாம் விமர்சிக்கல. ஆனா தமிழக வெற்றி கழகம் சொன்னது என்னன்னா, நாங்க வந்து கொள்கை எதிரியாக பாஜக, மத்தியில் ஆள்கின்ற பாஜக, அரசியல் எதிரியாக மாநிலத்தில் ஆள்கின்ற திமுக, இந்த 2 பேரை எதிரிகளாக பார்க்கின்றோம். அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த களத்துல இல்ல. அவங்க வந்து ஒருவேளை ஆளுங்கட்சியாக இன்னைக்கு அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள அரசியல் எதிரின்னு சொல்லிருப்போம். இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியா இல்லாத நேரத்துல அவங்கள நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நம்ம கடந்து போவோம் அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்ப சில விஷயங்கள் எழுந்தது, கூட்டணிக்கு போறாங்கன்னு சில இதழ்கள் எல்லாம் எழுதினாங்க, சில பேப்பர்ஸ் எல்லாம் முதல் பக்கத்துல செய்தியாக வந்தது. அந்த செய்தி வந்த பிறகு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தார். இல்ல, அந்த மாதிரியான கூட்டணி எல்லாம் கிடையாது, அதிமுகவிற்கும் எங்களுக்குமான கூட்டணி இல்லை அப்படின்னு அப்பொழுதே அவர் தெளிவுபடுத்தினார். இது மறுபடியும் இல்ல, இது வந்து ரொம்ப இன்னும் கிளீனா வரணும் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் தான் நேற்று அதை இன்னும் உறுதிப்படுத்துகின்ற மாதிரி இந்த களம் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவிற்குமான களமாகத்தான் இருக்க போகிறது. அப்படிதான் நாங்க பயணிக்க போகின்றோம் அப்படிங்கிறது. சட்டப்பேரவையில் இருக்கிற உறுப்பினர்களின் அடிப்படையில பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது அதிமுக. அத வந்து தாவேகாக்கு கீழே பொசிஷன் பண்றது அப்படின்றது சரியா இருக்குமா?
இல்லங்க இன்னைக்கு கூட ஒரு இது வந்து நீங்க நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. சி ஓட்டர் சர்வே ஒன்று சொல்றாங்க. சி ஓட்டர் சர்வேல வந்து முதல் இடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார், 2ஆம் இடத்தில் வந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இருக்கிறார், 3ஆம் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படிங்கறத சர்வே வந்திருக்கு. இப்போ தமிழக வெற்றிக் கழகம் இதை நம்பலாம் இல்லையா? தமிழக வெற்றிக் கழகம் அவங்க இப்ப மாநாட்டுல பார்க்கும் முதல்வர் அப்படின்றத வச்சுதானே எடுத்தாங்க, அது கட்சி சார்ந்து எடுக்கப்பட்டது இல்லையா? இல்லங்க இன்னைக்கு ஓட்டு என்பது யாருக்காக இருக்கிறது? இன்னைக்கு இந்த வந்து அதிமுக கட்சிக்கு ஓட்டு போடுறோமா, திமுக கட்சிக்கு போடுறோமா, அல்லது கட்சியை தலைமை தாங்குகிறவர்களுக்கு ஓட்டு போடுகிறோமா? இன்னும் சொல்லப்போனா கூடுதலாக சொல்லணும்னா தமிழக வெற்றிக் கழகம் என்பது விஜய் என்கிற ஒருவருக்காகத்தான் இந்த எல்லா மக்களும் வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்ப அவர் முதலமைச்சர் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம் மக்கள் முடிவு பண்ண அந்த சாம்பிள் சைஸ் எல்லாம் புரியல. அனைத்து தொகுதிகளையும் அவர் நிற்க போறது இல்லையா? நிச்சயமா இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா அனைத்து தொகுதிகளிலும் நிற்க போறது கிடையாது. நீங்க வந்து இந்த கணக்கு அவங்களுக்கும் இருந்திருக்கும்ல, அவங்க ஒரு கணக்கு வைக்கிறாங்க. அந்த கணக்கின்படி நமக்கு அதிகமான வாக்கள் இங்க வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நம்ம பிரைமரி போர்ஸா இருக்கலாம். நீங்க இந்த மாநாட்டுல சொல்லும் பொழுது கூட என் தலைமையை ஏற்று யாராவது வரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அதற்கான அர்த்தமாக நான் என்ன பார்க்கிறேன்னா, அதிமுக கூட வரலாம், அதிமுக வந்தால் கூட ஆனா சபார்டினேட்டா தான் எங்களுக்கு இருக்க முடியும், நீங்க வந்து பிரைமரி போர்ஸா இருக்க முடியாது, எங்களுக்கான சபார்டினேட்டா இருக்க முடியும் அப்படிங்கறதா. இப்ப இன்னைக்கு அதுல ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. நீங்க வந்து அமித்ஷா போய் அதிமுக சந்திச்சிட்டாங்க. அவங்க சந்தித்த பிறகு இன்று இந்த காட்சிகள்லாம் மாறிடுச்சு. நிச்சயமாக அதிமுகவிற்கும் பாஜகவுக்கான கூட்டணி தான் நடக்கும். அது எந்த மாற்றம் இல்லை. அமித்ஷா மறுபடியும் உறுதிப்படுத்திருக்காரு, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து உறுதிப்படுத்துறாரு. அவர் வந்து அன்னைக்கே ட்விட்டர்ல ஒரு பதிவும் பண்றாரு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கின்ற காரணத்தினால இன்னைக்கு கொள்கை எதிரியாக டிக்ளேர் பண்ணிருக்கிற ஒரு பாஜகவோட நம்ம இந்த கூட்டணிக்கு போக முடியுமா? நிச்சயம் போக முடியாது. மறுபடியும் எகைன் பிரைமரி போர்ஸா போக முடியுமானா அதற்கான வாய்ப்புகள் அங்க இல்ல. அது என்டிஏ கூட்டணியில அதிமுக தான் பிரதான கட்சியாக இருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த என்டிஏல இருக்க மற்ற பிளேயர்ஸோ இல்ல பாஜகவோ இருப்பாங்க. அந்த கூட்டணிக்கு போக முடியாது. அப்போ இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கிற ஆப்ஷன் என்பது நம்ம தனிச்சு போக வேண்டிய அவசியம் இருந்தால் தனிச்சு தான் நம்ம போவோம். எகைன் திமுக இருந்து யாராவது வரலாம். இது வந்து ஸ்டில் லாங் வே. ஒரு 9 மாசம் இருக்கு. 9 மாதத்திற்குள்ள ஒரு வேண்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வேண்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கு. திமுக இருந்து கட்சிகள் யாராவது வரலாம், என்டிஏல இருந்து யாராவது வரலாம், இல்ல தேமுதிக, அதிமுக, இந்த மாதிரி கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான. இன்னைக்கு இருக்கிற நிலையில அதிமுகவுடன் செல்வது என்ற சென்ஸ் வந்து அதிமுக நம்ம கூட வருவாங்கன்னா வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து போய் இணைஞ்சிட்டாங்க, அதற்கு பிறகு அவங்க வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்பொழுது இந்த களம் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவிற்கான களமாக மாறிவிட்டது. நான் வந்து அவங்களை எதிர்த்து, இந்த அரசியல் எதிர்த்து தான் நான் வந்து இந்த களத்திற்கு வந்திருக்கேன். அதுல தொடர்ச்சியான களமான அதிமுகவும் களத்துல தானே இருக்காங்க. ஆனா அது சம்பந்தமாவோ இல்ல அதை எதிர்த்தோ எந்த ஒரு வார்த்தையும் வரலையா? அதிமுக குறைச்சு மதிப்பிடுறீங்களா நீங்க? இல்லங்க, அதான் அந்த கட்சி அப்படிதான் மதிப்பிடுறாங்க நான் நினைக்கிறேன். நீங்க முதல்ல வந்து அரசியல் எதிரியா டிக்ளேர் பண்ணதும் அதற்கு பிறகு கொள்கை எதிரி டிக்ளேர் பண்ணும்போது அதிமுகங்கிற பேச்சு வரலன்னா, அதிமுக இன்னைக்கு இந்த களத்தில் அவர்கள் பிரதான கட்சியாக இல்லை, முதன்மை கட்சியாக இல்லை. அவங்க வந்து எதிர்கட்சியாகத்தான் இருக்கிறாங்க. எதிர்கட்சியை நம்ம அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அதை கடந்து போலாம். மற்ற கட்சிகள் யாரையுமே வந்து நம்ம ஒரு எதிர் சக்தியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு தான் பண்றாங்க. நாங்க வந்து இங்க வீழ்த்த வேண்டியது திமுக வந்து ஒரு 40% இருக்காங்கன்னா அந்த வாக்குகளை நாங்கள் குறிவைத்தால் தான் வெற்றி பெற முடியும். நீங்க வாக்குகளை குறிவைப்பது சரி, எதிர்கட்சி அப்படின்னு வரும்போது நாங்களும் இருக்கோம், நாங்க தான் களத்துல இருக்கோம், அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, நீங்களும் எடுக்கிறீங்க. அப்ப அதுக்கும் மறுப்பு தெரிவிச்சு பேச வேண்டிய கடமை இருக்கு இல்லையா? இல்லங்க, அது அவரோட உரிமை. இப்போ நீங்க அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ற மாதிரி இந்த சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கட்சி இருக்கிறது. நீங்க வந்து ஆனா செயல்பாடுகள் மேல விமர்சனம் இருக்கு, எதிர்கட்சியாக நம்ம தொடர்வாங்க. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலும் புதிய தேர்தல் தான். நீங்க வந்து அன்டெஸ்டட் சொல்லி சொன்னாலும் எல்லா கட்சிகளுக்குமே ஒரு தேர்தல் என்பது 2024 நடக்க போற தேர்தல் எல்லாருமே புதிய தேர்தல் தான். திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், சுயேட்சையா இருக்கலாம், எல்லாருக்கும் புதிய தேர்தல் தான். இந்த புதிய தேர்தல மக்கள் வந்து யார் அங்கீகரிக்க போறாங்க, யார் ஆளுங்கட்சியாக்க போறாங்க, யார் எதிர்கட்சியாக்க போறாங்க அப்படிங்கறத மக்கள் தான் டிசைட் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதிர்கட்சியை தான் தொடர் போகிறார்கள், ஆளுங்கட்சி தொடர் போகிறார்கள் வரலாற்றுல எங்கேயுமே கிடையாது. இதே திமுக வந்து 2014 எதிர்கட்சி கூட இல்லாம இருந்த சூழ்நிலை பார்த்திருக்கோம். நீங்க அதிமுக வந்து 2014 44% வச்சிருந்தாங்க, 2019 18% காட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கும். அப்ப யாருக்குமே ஒரு நிலையான வாக்கு வங்கி என்று இருக்கிறது. கூட்டணியாக இருந்தால் கூட கூட்டணி இருக்கிற காரணத்தினாலே நிலையான வாக்கு வங்கிங்கிறது இருக்காது. அது அப்படியே தான் இருக்கும்னா, போன வாட்டி வந்து என்டி என்ன சொன்னாங்க, 400 சீட்டுக்கு மேல நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்லி மோடி சொன்னார். பல அரசியல் விமர்சகர்லாம் சொல்லி சொன்னாங்க. ஆனா கடைசியில என்னாச்சு, நீங்க மோடி அவர்களை வந்து முதல் 3 ரவுண்ட்ல வந்து பின்தங்க நிலைமை பார்த்தோம். அதனால அந்த பெர்சன்டேஜ்ங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகும், எந்த விதமான அவசியம் இல்லை. மக்களுக்காக கூடுதலாக தமிழக வெற்றி கழகம் இப்ப களமான போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பரந்தூருக்கு போனாரு, அதுக்கு பிறகு இந்த கூட்டங்களை தான் அவரை பார்க்கின்றோம். நான் முழுமையாக வரப்போகின்றேன், பல போராட்டங்களை கையில் எடுங்கன்னு சொல்றாரு. பல போராட்ட களத்திற்கு நானே வருகிறேன் என்று சொல்ல போகிறார்.
இதெல்லாம் வரும் பொழுதுதான் அவருக்கான வாக்கு வங்கி என்பது உயரும். இன்னைக்கு ஒண்ணு இருக்கான நிச்சயமாக இருக்கு. இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த வாக்குகள் அநேகமாக அப்படியே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய நேரடியான விமர்சனம் அப்படின்றது திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சொல்ற மாதிரி 2வது இடத்திற்கான போட்டி அப்படின்னா அதற்கான பதில் சொல்ல வேண்டிய கடமையும் தாவேகாவிற்கு இருக்கு இல்லையா அப்படின்றதான் கேள்வி. நான் தொடர்ந்து வரேன். உங்களுடைய இடத்தை குறிவைக்க, அதாவது அதிமுகவுடைய இடத்தை குறிவைக்கிறாரா திரு பொன்வில்சன் விஜய்? அப்படி இல்லை, அவரு திமுக இடத்தை தான் குறி வைக்கிறாரு, அதிமுக இடத்தை குறி வைக்கல. திமுக இடத்துக்கு தான் குறிய வைக்கிறார். அடுத்த 2வது இடம் யாருன்ற கேள்வி இருக்குல்ல. திமுக இடத்த அவர் குறி வைக்கிறார். நாங்க தான் முதல் திமுக வந்து எங்க கூட போட்டி, ஆனா நாங்க திமுகவை தோக்கடிச்சிருவோன்றது தான். இது வந்து எல்லா கட்சியும் சொல்லக்கூடியது தான், எல்லா கட்சிகளும் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் வர்சஸ் அதர்னு நம்ம ரவீந்திரன் ஐயா கூட சொன்னார். எனக்கு அதில் என்ன பெரிய முரண்பாடுனா, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்ற சீனே கிடையாது. ஏனென்றால் ஸ்டாலின் வந்து பெரும்பாலாக நம்பி இருக்கிறது கூட்டணி கட்சிகளைத்தான். அதுதான் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2019 தேர்தலை வச்சிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் தான் தெய்வமாக நினைப்பாங்க. ராகுல் வர்சஸ் மோடி இதுதான் இருக்கும். அதே 2024லையும் சரி, வேட்பாளரே நீங்கள் வந்து பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்படலைன்னா கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க மானசீகமாக மனசில் நினைச்சது ராகுல் தான். அப்போ ராகுல் வர்சஸ் மோடின்ற கணக்கு தான் 2019லையும் சரி 2024லையும். நடுவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்னு இல்லை. ஏன்னா 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி ஆஃப் ஏடிஎம்கே, மிகப்பெரிய ஆளுமை ஜெயலலிதா என்பது மறைவு, இரட்டை தலைமை என்ற குழப்பமான சூழ்நிலை. அப்பவும் 75 இடத்துல நீங்கள் சொன்ன ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அடித்தாங்க, ஸ்டாலின் தோத்தார் 75 இடத்துல. அப்புறம் ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா 45% வந்து நீங்கள் நம்ம ஸ்டாலின் சொல்கிறீங்க, எதிர வந்து 40%, 5% வித்தியாசம் கூட்டணி, 2 கூட்டணிக்கும். அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா 37% வந்து ஸ்டாலின், 33% வந்து எடப்பாடியார் அதிமுக, 3% தான். இல்ல ஆளுங்கட்சியா வருது வேற விஷயம். நான் என்ன சொல்றேன், 75 இடத்துல தோத்தாங்க இல்ல ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்னா, அப்ப ஸ்டாலின் மிகப்பெரிய பிம்பம் மாதிரி தானே. 75 இடத்துல தோக்க வேண்டியது இல்லை. அதே 2011 எதிர்கட்சியா கூட வர முடியல அதே கலைஞர் அவர்கள். அந்த மாதிரி கிடையாது அப்படின்ற யதார்த்த சூழ்நிலை. சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக மிகப்பெரிய சக்தியாக சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய போட்டியாக திமுகவுக்கு இருக்கும். அதுதான் யதார்த்தம். இப்போ நீங்கள் தாவேகாவை சொல்றீங்க. தாவேகா வந்து இப்போ அவர் சொன்னது கரெக்ட், இட் இஸ் நாட் ப்ரூவன். அதாவது இது வரைக்கும் அவங்க வந்து நிரூபிக்கப்படவில்லை. ஒரு பிம்பம், ஒரு மாயை அப்படின்னு இருக்கலாம், இல்லைன்னா உண்மையாக கூட இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு ஓட்டு சதவீதம் இருக்குது, ஒரு கணிசமான ஓட்டு சதவீதம் இருக்குதுன்னு இருக்கலாம். ஆனால் அது வந்து அதிமுகவை மிஞ்சக்கூடிய அளவா, திமுகவை மிஞ்சக்கூடிய அளவா, இல்லை அதிமுக கூட்டணி எதிர்காலத்தில் அமைய போகிற கூட்டணியை மிஞ்சக்கூடிய அளவானா அது மிகப்பெரிய அதீத கற்பனையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இதுவரைக்கும் வந்து அதை நிரூபிக்கல. அதை வந்து கடந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களோடையோ இல்லை மற்ற கட்சிகள் வெறும் கிடையாது, கேப்டன் தேமுதிக வந்த காலத்தையோ அது கூட இதை ஒப்பிட முடியாது. ஏனென்றால் அவங்கெல்லாம் வந்த காலத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்து, மிகப்பெரிய வீழ்ச்சியை சம்பாதித்து, மிகப்பெரிய அடியை சம்பாதித்து வந்தார்கள், அனுபவத்தோடு வந்தார்கள். அதெல்லாம் ஒரு பெரிய புரட்சியா இருந்துச்சு. அது போல ஒரு பெரிய புரட்சி இன்றைக்கு இருக்கிறதா இல்லை. ஆனால் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள், உண்மைதான், அது விரும்புகிறார்கள். ஆனால் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை விரும்புகிற மக்கள் வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா மரபு சார்ந்து கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மாற்றாதான் நாங்க வரோங்கிறாங்க. இதுவரைக்கும் திமுக அதிமுக என்ற கட்டமைப்பு தான் இருந்து இப்ப இனிமே வந்து திமுக தாவேக்கான கட்டமைப்பு மாற போகுதுங்கிறாங்க. இல்ல அது வந்து அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லலாம். தேர்தல் நேரத்துல தான் உங்களுக்கு களம் எப்படி இருக்கிறதுன்னு தெரியும். தேர்தல் நேரத்தில் கூட்டணிகள் பர்முடேஷன் காம்பினேஷன் பார்த்த பிறகுதான் களம் எப்படி இருக்குதுன்னு தெரியும். இப்போ நம்மளுடைய அனுபவத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா, அதிமுக திமுக என்ற 2 பெரிய கட்சிகள் இருக்கின்றன. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மத்தியில் பிஜேபி கிட்டத்தட்ட 3வது டேர்மாக அவங்க இருக்கிறாங்க. அப்போ இயற்கையாகவே ஓரளவுக்கு ஓட்டு சதவீதம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு கணிசமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் ஒற்றை மனிதனாக சொல்லாற்றலோடு அவர் களத்தில் நிற்கிறாரு, போராட்ட குணத்தோடு நிற்கிறாரு, கணிசமாக வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போ இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கும் பொழுது நீங்கள் எப்படி நீங்கள் திமுகவும் தாவேக்காவும் நம்ம சொல்ல முடியும்?
அது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அது நம்மளுக்கு தோணலையே. அப்படி இருக்கும்போது நான் இவ்வளவு நாளா ரசிகர் மன்றம் வச்சிருந்தேன், அதற்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், அடிப்படையில இருந்து நாங்க கட்டமைப்பை வலுப்படுத்திட்டு வரோம் அவங்க தரப்புலயும் தானே சொல்றாங்க. இல்ல இருக்கலாம், அவ்வளவு குறைச்சு மதிப்பிட முடியுமா கேக்குறேன். நான் குறைச்சும் மதிப்பிடல, அவ்வளவு கூட்டியும் மதிப்பிடக்கூடாதுன்றேன். அதுதான் முக்கியம். அவ்வளவு கூட்டியும் மதிப்பிடக்கூடாது. ஏன்னா ரசிகர்கள் தொண்டர்களாக மாறுறது ஒரு பரிணாம வளர்ச்சி, தொண்டர்கள் வாக்காளர்களாக மாறுவது மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி. இந்த வளர்ச்சி இருக்கிறதான்றது தான் பார்க்கணும். அப்போ இந்த வளர்ச்சின்றது விஜய் ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு புது கட்சினா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நேரத்தில், எந்த வித ஒரு பழிவாங்கலும் இல்லாத நேரத்தில் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ வெறும் மாற்றத்தை விரும்புகிற ஓட்டு மட்டும்தான் ஓரளவுக்கு, அது கூட அவருக்கு மட்டும் போகுமான்னு தெரியாது. இரண்டாம் இளைய தலைமுறை எல்லா பக்கமும் போகும். ஒரு பக்கம் பிஜேபிக்கு பார்க்கும், மரபு சார்ந்த ஓட்டுகள் திமுக அதிமுக இயற்கையாக வரும். மற்றபடி இளைஞர்கள் ஓட்டு ஓரளவுக்கு நாம் தமிழருக்கு போக வாய்ப்பு இருக்குது. பிஜேபியில் இங்கே வளர்கிற கட்சி அங்கே போனால் ஒரு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு இளைஞர்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் தாவேக்காவுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படின்றாங்க. ஏடிஎம்கே எப்பவுமே ஒரு சாஃப்ட் டோனே மெயின்டைன் பண்றீங்களோ தாவேக்கா மேல? இன்னைக்கு கேட்கும்போது கூட எல்லா கட்சியும் அப்படிதான் சொல்லுவாங்க, தொண்டர்களை பண்றதுக்காக அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு சாஃப்ட் டோனாவே கடந்து போறீங்களோ? இல்ல, ரெண்டு விஷயம் எடுத்துக்கிட்டோம். ஒரு அதிமுக திமுகவை விமர்சிக்கும் போது அந்த எக்ஸ் தளத்துல எல்லாம் விமர்சிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளோ ஏதோ ஒண்ணு என்னோட இடத்துல வேற ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு டோன் வரலையே. இல்ல, நிரூபிக்கப்படாத ஒரு கட்சியை நம்மள மிகப்பெரிய அளவுல விமர்சனம் பண்ணாத சூழ்நிலையில அதை விமர்சனம் பண்ண வேண்டிய 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சிக்கு இல்லையல்ல. அதை நம்ம யதார்த்தமா பார்க்கணும். இல்ல, அது அவசியம் இல்லை அப்படின்றத பார்க்கணும். இப்ப திமுகவே என்ன சொல்றாங்க, அவங்க எங்களுக்கு போட்டின்னு அவங்க சொல்ல 2வது இடத்துக்கு போட்டி போட்டுக்கிறாங்கன்றாங்க. அந்த இக்னோர் பண்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த பதில் சொல்லக்கூடிய ஆட்சியாளராக இருக்கிறதால அவங்க பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. மற்றபடி எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க பிரதான எங்களுடைய நோக்கம் திமுக தான், எங்களுடைய எதிரி திமுக தான். அப்போ அதை நோக்கி தான் கணைப்பாயும். கூடுதல் நெருக்கடியாக நீங்க பார்க்கல இவங்கள? நிச்சயமாக கூடுதல் நெருக்கடி கிடையாது. காலம் வரும்போது நீங்க அதெல்லாம் தெரிஞ்சிடும், யார் பிரதமா இருக்கிறா அப்படின்றது காலம் வரும்போது தெரிஞ்சிடும். இன்னும் காலம் இருக்குது, 1 வருஷம் இருக்குது. ஒரு 6 மாசம் கழிச்சு யார் பிரதானமா நிக்கிறா, யார் மிகப்பெரிய போட்டியாளராக இருக்கிறாங்க, இரட்டை போட்டி யாரு கிடையாது, 2 துருவம் யார் யாரு அப்படின்றது தெரிஞ்சிடும். 1 வருஷம் தான் இருக்கா இல்ல 1 வருஷம் தான் இருக்கா அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. திரு சுகுணா திவாகர், இப்ப தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு அவங்க எடுத்த முடிவு அது ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல இதுதான் எடுத்தாகணும் அப்படின்றதுனால அவங்க எடுத்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல, தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து அதுதான் அதனுடைய நிலைப்பாடாக இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்க கலைஞர் ஜெயலலிதா 2 பேருமே இறந்ததுக்கு பிறகு இங்க ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அதான் ரஜினியிலிருந்து ஆரம்பித்து கமல் வரைக்கும் இருந்த ஒரு நம்பிக்கையாக இருந்தது. இப்போ கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் திமுகவுடைய தலைவரானதுக்கு பிறகு அவர் ஒரு கூட்டணியை உருவாக்குறார், சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறார், அடுத்து நாடாளுமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் இடைத்தேர்தல், எல்லாவற்றிலும் தொடர் வெற்றிகளை பெற்றுட்டார். இப்போ திமுகவுடைய வாக்குகள் அப்படிங்கிறது திமுக ஒரு கன்சல்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வெற்றிடம்ங்கிறது எங்கே இருக்குன்னா அதிமுகவில் இருக்கிறது. ஏன்னா ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் பெற்ற வாக்குங்கிறத இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியால் பெற முடியல. கட்சியில் பிளவுகள் ஏற்பட்டுச்சு. எடப்பாடி இவர் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அவங்க போனது தொடர் தோல்விகள் அதிமுகவில் இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவுடைய முதன்மையாக இருந்தது 2 விஷயம் தான். ஒன்று திமுக மீதான கடுமையான எதிர்ப்பு, 2வது எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான ஒரு நட்சத்திர ஆளுமை கவர்ச்சி. இதுதான் அதிமுகவுடைய அடித்தளம். அப்போ என்னன்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மூலதனமாக இருக்கிறதுங்கிறப்ப அதிமுக ஒரு பலவீனம் அடைந்து விட்டது. அங்கே ஒரு கவர்ச்சிகரமான ஆளும் இல்லை, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இல்லை. அப்படிங்கிறப்ப அந்த இடத்தை யார் நிரப்புவது, அந்த வாக்குகளை யார் பெறுவதுங்கிறதுலாம் தொடர்ச்சியான போட்டிகள் இருக்குது. அதைத்தான் பிஜேபி அண்ணாமலை கடந்த காலத்தில் குறி வச்சாரு, நாம் தமிழர் கட்சியும் அதான் குறி வச்சது, விஜயும் அதை தான் குறி வைக்கிறார். விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 வாக்குகளை தான் பிரதானமாக அவர் குறிவிக்கிறார். ஒன்று அதிமுக வாக்கு. நம்ம முதலே சொன்ன மாதிரி அதிமுக பலவீனமாக இருக்கிறது, திமுக எதிர்ப்பு அப்படின்னு பேசுறதன் மூலமாக ஒரு நட்சத்திர ஆளுமை எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அடிப்படையில் விஜய்க்கு அந்த வாக்குகள் எடப்பாடி பழனிசாமி விட ஒரு நட்சத்திர ஆளுமை, கவர்ச்சிகரமான ஆளுமைங்கிறனால அதிமுக வாக்கு திமுக எதிர்ப்பு தீவிரமாக பேசுறப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு வரும். 2வது நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள். நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பார்த்தோம்னு சொன்னா அவங்க 2016 வந்ததுல திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த வாக்குகள் அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா அவர் கொஞ்சம் தமிழ் தேசியம், ஈழ ஆதரவு இதெல்லாம் பேசிய வாக்குகள் வந்தது. இப்ப விஜய் வருகிற போது ஒன்று அதற்கு பிறகு இப்போ கடந்து இப்போ 8% வாக்குகள் வாங்கி அவர் ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்டாலும் கூட அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வரக்கூடிய சரிவுகளை நம்ம பார்க்குறோம். ஒன்று அவர் ஈழ ஆதரவு தமிழ் தேசியம்லாம் பேசிட்டு இருந்தார், அதில் மிகப்பெரிய அளவில் ஓட்டை விழுந்து விட்டது. ஏன்னா ஈழத்தில் அவர் பிரபானை சந்தித்ததன் மேலான நம்பகத்தன்மையை மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகி விட்டது. அதில் சீமான்
மிகப்பெரிய பொய்களைத்தான் சொல்லியிருக்காருங்கிறது அம்பலமாகி இருக்காது. ரெண்டாவது, அவர் மீதான பாலியல் புகார்கள், அந்த பாலியல் புகார்களை அவர் எதிர்கொண்ட விதம், பொதுவெளியில் அநாகரிகமாக ஒரு ஆணாதிக்க திமிரோடு அவர் பேசிய விஷயங்கிறது பெண்கள் மத்தியிலும் பொதுவானவர்கள் மத்தியிலும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சியுடைய கட்டமைப்புங்கிறது தமிழ்நாடு முழுக்க சீர்குலைந்து போயிருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் வந்து தமிழர் கட்சி பிரதிநிதி யாரும் இல்ல, நம்ம அதோட இருக்கக்கூடிய நிலைமை இப்ப எந்த கட்சியோட பிரதிநிதி இல்லை, நம்ம பொதுவாக தானே பேசுறோம். ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு விஷயமா இல்ல அவங்களுக்கு இருக்கிற கடைசி நாம் தமிழர் கட்சியுடைய சரிவுகள், இந்த வாக்குகள் எல்லாமே வந்து விஜய்க்கு தான், தமிழக வெற்றிகளுக்கு தான் போகும். இதை வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் உணர்ந்து விட்டார். ஏன்னா வந்து அதிமுக வாக்குகள், நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள், 2 வாக்குகள் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய குறி. அப்படிங்கிறப்ப சீமான் உணர்ந்தனால தான் மாநாடுல இருந்து மறுநாள்ல இருந்தே விஜயை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார். எடப்பாடி பழனிசாமி அதை உணரவில்லை. இப்போ என்னன்னா, இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் விஜய் வந்து திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர் ஜெகதீஸ்வரன் சொல்றப்ப கூட என்ன சொல்றாருன்னா, அவங்க எதிர்க்கட்சி கிடையாது, அதனால அவங்களை விமர்சிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறார். நீங்க விஜயகாந்த் வந்தப்போ என்ன சொன்னார்னா, திமுக அதிமுக ரெண்டுமே மோசம், நாங்க தான் வந்து மூன்றாவதாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ்ங்கிறது அப்படிதான் சொல்ல முடியும். இப்போ திமுக மோசம், திமுக ஊழல் பண்றாங்க, திமுக குடும்ப அரசியல் பண்றாங்க, அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ்னா அதுக்கு ஏற்கனவே அதிமுக இருக்குது. அப்ப நீங்க அதிமுக மோசம் சொன்னாதான் நாங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நீங்க வந்து அவங்க ஆரம்பத்துல மாநாட்டில் இருந்து பொதுக்குழு வரைக்கும் வைக்கக்கூடிய விமர்சனங்கள், திமுக மீது வைக்கக்கூடிய எல்லா விமர்சனங்களும் அதிமுகவுக்கும் பொருந்தும். இப்போ ஆதவர்ஜன் என்ன சொல்றாருன்னா, அண்ணா இருந்த வரைக்கும் திமுக ஓகே, கலைஞர் காலத்தில் அது வந்து ஒரு 10 பேருடைய குடும்பமாக மாறிவிட்டது, ஸ்டாலின் காலகட்டத்தில் ஒரு குடும்பத்துடைய ஆட்சியாக மாறிவிட்டது அப்படின்னா அது நீங்க ஜெயலலிதா காலகட்டத்திலுமே வைக்கலாம். ஜெயலலிதா காலகட்டத்தில் சசிகலாவுடைய குடும்பமாகத்தான் அதிமுக இருந்தது. நீங்க வந்து அரசு ஒடுக்குமுறை பாசிசம்னு பேசுறீங்கன்னா ஜெயலலிதாவை தான் நீங்க கடுமையா விமர்சிக்கணும். சிதம்பரம் பத்மினியுடைய பாலியல் வன்முறையா இருக்கட்டும், அல்லது வாச்சாத்தி விஷயமா ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா, ஏன் அதிமுகவை விமர்சிக்க தயங்குகிறது தாவேகா? அதுதான், ஏன்னா வந்து திமுக எதிர்ப்பு தான் பிரதானப்படுத்தினாதான் அதிமுக வாக்குகள் வரும். அதிமுகவை நீங்க ஜெயலலிதாவை எம்ஜிஆர் விமர்சிச்சீங்கன்னா நீங்க வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவை வந்து பயங்கரமா வந்து தூக்கி பிடிக்கிறாங்க, கலைஞர்ல இருந்து விமர்சனத்தை ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் எந்தவித விமர்சனத்தையுமே தமிழக வெற்றி கழகம் வைக்கவே இல்லை. அப்ப என்னன்னா அதோடைய இலக்கு அப்படிங்கிறது வந்து திமுக அதிமுக இல்லாத 3வது வாக்குகளை பெறுவது கிடையாது. விஜயகாந்த் தான் குறி வச்சாரு. தமிழக வெற்றி கழகத்துடைய குறி இலக்கு அப்படிங்கிறது முழுக்க வந்து அதிமுகவுடைய வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளும் தான். அதனாலதான் அவங்க வந்து அதிமுக எதிர்ப்புங்கிறத பிரதானமா வைக்கல. அப்படிங்கிறப்ப வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து திமுக வெர்சஸ் தாவேகா இதுதான் வந்து 2026 தேர்தலில் இருக்கும் அப்படின்னு சொன்னா உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி கடுமையாக கோவப்பட்டிருக்கணும். அண்ணாமலைக்கு அந்த கோபம் வருது. அண்ணாமலை வந்து ஒரு ரியாக்ட் பண்றாரு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, தமிழ்நாட்டை அதிகமாக ஒரு ஆண்ட ஒரு கட்சி, அது ஒரு பொருட்டே இல்லைன்னு நேற்று வந்து ஒருத்தர் சொல்றாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம் வரணும். ஆனா அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து என்ன சொல்றாருன்னா வந்து அவர் தொண்டர்கள் உற்சாகப்படுத்த ஏதோ ஒன்று சொல்றாருங்க அப்படிங்கிறது உண்மையில ரொம்ப பலவீனமாகத்தான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கடுமையான ஒரு எதிர்வினை வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு எழாதது ஏன் அவசியம் இல்லை. அது சுகுணாதிவாருக்கு விருப்பமா இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒருவர் வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டான்றதுக்காக அவர் தனக்கு சமமாக நினைத்தால் எதிர்வினையாற்றலாம். திமுக அந்த பலவீனத்தை நினைக்குது, ஸ்டாலின் அந்த பலவீனத்தை நினைக்கிறார். ஒருவேளை நம்மளை தாவேக்கா வெற்றி பெற்றுமோ அதனால அவர் வந்து எதிர்வினை ஆற்றுறாரு. இவர் வந்து நிரூபிக்கப்படாத ஒரு தலைவர், தன்னை விமர்சிக்காத ஒரு தலைவரை பற்றி எதற்காக எதிர்வினை ஆற்றணும்? நிரூபிக்கப்படாத ஒரு தலைவர் அதிமுக ஒரு பொருட்டே இல்லைங்கிறாரு. அது யார் வேணாலும் சொல்லலாம், அது எல்லாரும் சொல்லலாம். இப்ப தமிழ் இப்போ நீங்க இது நம்ம நாம் தமிழர் கட்சி எவ்வளவு காலம் பேசிட்டு இருந்தாங்க. ஏன் ஒரு காலத்தில் கலைஞர் என்ன சொல்வார்னா, ஜெயலலிதா அம்மையாருக்கு பதில் சொல்றீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. அதான் என்ன ஸ்டேட்டஸுக்கு அவங்க கிடையாதுன்னு. ஒரு கட்டம் வந்துச்சு பதில் சொல்ல வேண்டிய கட்டம். ஒரு கட்டம் வரைக்கும் நமக்கு தெரியும்ல கடந்த காலங்கள்ல ஜெயலலிதா சொல்லும் போது அவங்களுக்கெல்லாம் நான் பொருட்படுத்த வேண்டியதில்லை, அவங்களுக்கு பதில் சொல்ல அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்றேன் அப்படி கிடையாது. நீங்க எடப்பாடியை ரொம்ப நினைச்சு நீங்க பேசுறீங்க, அப்படி கிடையாது. அதாவது உங்களுக்கு என்னன்னா எடப்பாடி வந்து மிகப்பெரிய சக்தின்றது எல்லாருக்கும் தெரியும். கடந்த 4.5 ஆண்டுகள்ல அவர் செய்த ஆட்சி சாகசங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு திமுக மேல இருக்கிற அதிருப்தி அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த அதிருப்தியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல பொருட்படுத்தவில்லைன்னு சொல்லிருக்கலாமேன்னு கேக்குறாரு. அவசியம் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வர்றாரு. கூட்டணி இருக்கா இல்லையான்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லல, அமித்ஷா சொல்றாரு நாங்க அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கி விட்டோம்னு. அப்ப எவ்வளவு பலவீனமாக அதிமுக இருக்கிறது, அவ்வளவு பலவீனமாக அமித்ஷா இருக்காருன்னு சொல்லுங்க. அது எப்படிங்க ஒரு கூட்டணி வந்து அவர் டிக்ளேர் பண்றாரு, தமிழ்நாட்டு பிரதானமான கட்சி தலைவராகக்கூடிய கட்சி அவர் பேசாம அவர் சொல்றாருன்னா பலவீன அவசியம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியுடைய கையை மீறி அதிமுக போய்விட்டது, அமித்ஷாவினுடைய தலையீடு அதிமுக அப்படி நீங்க சொல்லவே நீங்க மாத்தி இன்னைக்கு ஏன் டெல்லி போறாரு, மாத்தி சொல்றீங்க. செங்கோட்டையன் கட்சியுடைய தலைவரா பொதுச்செயலாளரா இப்ப மேட்டரே டைவர்ட் பண்றீங்க. எடப்பாடி பழனிசாமி பலவீனமாக இருக்கிறார், அதனால விஜய்க்கு கூட பதில் சொல்லுங்க. இப்ப செந்தில் பாலாஜி எதுக்கு போனாரு, துரைமுருகன் எதுக்கு போனாரு, அதை சொல்லுங்க. இப்ப பதில் சொல்லுங்க. டெல்லி போனாங்களா? டெல்லிக்கு போனார்ல,
துரைமுருகன் போனார்ல, நீங்க தான் கதிராமன் divert வீட்ல பண்றீங்க. raid, நீங்க தான் டைவர்ட் பண்றீங்க. எடப்பாடி பழனிசாமி நீங்க தான் ஒரு இப்ப divert கட்சியினுடைய பண்றீங்க. பொதுச் செயலாளர். நான் சரி, துரைமுருகன் துரைமுருகன் சீனியர் சார். தமிழ்நாட்டுல ஒரு துரைமுருகன் கூட்டணி எதுக்கு யார் போனார்? தலைமையில் அமையும்? துரைமுருகன் 4ஆம் தேதி 5ஆம் இல்ல, தேதி தமிழ்நாட்டுல வந்து இப்ப நான் அதிமுக இப்ப நீங்க மாத்துறீங்க சார், நான் கேக்குற இப்ப கேள்வி துரைமுருகன் எதுக்காக போனார் டெல்லிக்கு, அது சொல்லுங்க. இப்ப இவராவது மக்கள் பிரச்சனைக்காக பேசின என்னென்ன தீர்மானங்கள் அமித்ஷா கிட்ட கொடுத்த எல்லாத்தையும் கொடுத்தாரு, நான் கூட்டணிக்காக பேசலன்னு சொன்னாரு. ஆனா துரைமுருகன் சரி, எதுக்கு இந்த போனாரு? topic செந்தில் உள்ள பாலாஜி இந்த எதுக்கு topic போனாரு? உள்ள இப்ப இதை சொல்லுங்க. அதிமுக நீங்க அதை சொல்லலாம்ல. இடைவெளிக்கான நேரம் சுருக்கமா. அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமையுதுன்னு சொன்னா அது வந்து தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமையும். அப்படின்னா அது வந்து டெக்ளேர் பண்ண வேண்டிய பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறது. ஆனா டெல்லியில இருந்து அமித்ஷா அதை வந்து நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டோம் அப்படி சொன்னாலே அதிமுக பலவீனமாக இருக்கிறது, விஜய்க்கு கூட பதில் சொல்ல முடியாத நிலைமையில ஒரு பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். சார், அவர்கிட்ட நிருபர்கள் கேட்கணும் சார். சொல்ல முடியல. நிருபர்கள் அவர்கிட்ட கேட்கணும். அவர் இல்லன்றாரு, நீங்க சொல்றீங்களேன்னு. அப்ப இவர் இல்லன்றாருல. இல்ல, நிருபர்கள் வந்து டெல்லிக்கு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா கட்சி ஆபீஸை பார்க்க போறேன்னு சொன்னாரு அவரு. நீங்க அதை பெருசா எடுத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு அமித்ஷா சொன்னால் நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் மறைமுகமாக சார், திமுக நீங்க பேசுறதுல ஏதாவது அமித்ஷா logic சொன்னால் இருக்கான்னு நம்பிக்கை இருக்குது. எடப்பாடியை நாங்க நம்ப மாட்டோம், அமித்ஷாவை நாங்க நம்புவோம். அமித்ஷா சொல்லுது வேத வாக்கு. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன பேச முடியும் சரி, சொல்லுங்க. இப்ப நம்ம அதிமுகவை சொல்றோம் இல்லைங்களா, அவங்க பொருட்படுத்தாம இருக்காங்க. ஆனா திமுக தரப்புல இருந்து வரக்கூடிய பதில்களுமே வந்து முந்தா நாள் தோன்றிய விஜய் அப்படின்னு டிஆர் பாலு சொல்றாரு. பிறந்து 2 ஆண்டுகளே கூட ஆகாமல் தவழ்ந்து வர்ற குழந்தை தங்கப்பதக்கம் என்ற திமுகவுக்கு போட்டியான்னு சேகர் பாபு கேட்கிறாரு. திமுகவுக்கு யார் கூடவும் போட்டி இல்லை அப்படின்னு. இவங்களுமே திமுக தரப்புல இருந்துமே யாருமே தாவைக்காவை குறிப்பிட்டு பேசவில்லை. நம்ம அதிமுகவை கேள்வி கேட்கிறோம் இல்லையா? இல்ல, திமுக பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா இவர் திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினா இருந்தாலும் சரி, அல்லது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினா இருந்தாலும் சரி, சீமான், அண்ணாமலை, விஜய் அவங்க பேரில் எப்பயுமே சொல்றது இல்லை, அவங்க பொருட்படுத்துறது கிடையாது. திமுக பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்குதுன்னா தனக்கான எதிரியாக அதிமுக தான் எப்போதுமே இருக்க வேண்டும் அப்படிதான் தொடர்ச்சியாக நினைக்கிறது. அதிமுகவை தான் தொடர்ச்சியாக விமர்சிக்கிறது, அதிமுகவை தான் சீண்டுவது, அதிமுக தான் தன்னுடைய களத்திற்கு எதிரியாக வைத்துக் கொள்வது என்பதுதான் திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜியாக தொடர்ச்சியாகவே இருக்கிறது. அதிமுக தான் அந்த இடத்தை விட்டு கொடுக்கிறது. அதனால தான் சொன்னேன் அதிமுக அங்கே பலவீனம் அடைகிறது. இப்போ வந்து கடந்த காலத்தில் அண்ணாமலை என்ன சொன்னா, நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு சொன்னப்ப ஜெயக்குமார்ல இருந்து செல்லூர் ராஜ் வரைக்கும் ஒரு எதிர்வினை வந்தது. நீங்க எப்படி அப்படி சொல்லலான்னு அதையே விஜய் சொல்லுகிற பொழுது ஏன் அந்த எதிர்வினை வரமாட்டேங்குது, ஏன் அந்த கோபம் வரமாட்டேங்குது எடப்பாடி பழனிசாமிட்ட அப்படிங்கிறத ஒரு கேள்வி. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த 2வது இடம், அதாவது திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு களத்தை கட்டமைப்பதன் மூலமாக பாஜகவுக்கும் செக் வச்சுட்டாரா விஜய்? இல்ல, அவரு அது கிளைம் பண்றதுல தப்பு இல்ல. இவரு சகோதரர் சொன்னது சொல்றேன். சீமான் ஏபிசிடியே எதுக்குறாரு. ஏன்னா ஏடிஎம்கே, பின்னா பிஜேபி, சின்னா காங்கிரஸ், டின்னா டிஎம்கே. ஏபிசிடி தமிழகத்துக்கு கேடு. திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழலாக தொங்கு சதைகளாக அவர்கள் இருந்து தமிழகத்தின் நலனை காவிரி, கச்சத்தீவு, முல்லை பெரியார் இதெல்லாம் கெடுத்தது இந்த தேசிய கட்சிகளுக்கு அடிமையாக இருந்த திராவிட கட்சிகள்னு 4 கட்சிகளையும் துணிச்சலாக எதுக்குறாரு. இது மக்கள்கிட்ட இதுக்கு ஒரு பெரிய பேக்கிங் இருக்குது. 1. 2வது, அவர் இந்த இதுல இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சொல்றாரு. விஜய் இலவசங்கள் தேவைங்கிறாரு. அது நோக்கமே அதிமுக கிட்ட ஒரு கூட்டணி ஆப்ஷன் தனக்கு வராதாங்கிற ஏக்கத்தின் வெளிப்பாடு தான் அது. அடுத்தபடியா சீமான் இப்போ என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாருன்னா, மேல்பாதி மங்கலம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. இதுல வந்து ரவிக்குமாரே சொன்னாரு அதிமுக ஒரு பாமக வாட்டு மாறிட்டுன்னு சொன்னாரு. அங்க ஆலய பிரவேசத்தை நான் பண்ணுவேன். எல்லா கட்சிகளுமே அட்டவணை பிரிவு மக்களுக்கு எதிராக இருக்குது. சரி, நம்ம இந்த டாபிக் இல்ல காஸ்ட் கன்சல்டேஷனுக்கு சீமான் போறாருங்கிறதுக்காக தான் சொன்னேன். அவர் சொன்னதுக்கு பதிலா தான் நான் சொல்றேன். பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் கேட்கிறாரு. விஜய் அருந்ததியர்களுக்கு ஆதரவா நிற்கிறாரு. அதுல வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கல. அருந்ததியர் ஆதரவு நிலைப்பாடுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நிலைப்பாடு. சோ எடப்பாடி பழனிசாமி கிட்ட உள்ள கூட்டணி ஆப்ஷனை மனசுக்குள்ள வச்சுதான் விஜய் நகர்றாருங்கிறது உண்மை. இப்ப அந்த கூட்டணி ஆப்ஷன் க்ளோஸ் ஆனதும் இவர் எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்றாரு. எந்த இஷ்யூல போட்டின்னு வேணும், வெறும் போட்டின்னு சொன்னா போதாது. சீமான் பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும், கொடுக்கல திராவிட கட்சிகள்ங்கிறாரு. திராவிட கட்சிகள் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணி ஊதுகுழல்னு சொல்றாரு. அதை விஜய் சொல்லுவாரா? கடைசி வரை அதிமுக கூட்டணி எதிர்பார்ப்பாராங்கிறதான் இன்னைக்கு கேள்வி. சொல்றது யாருக்கும் எளியவாம், அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சீமான் வந்து ஜெயலலிதாவே தரக்குறைவா தான் பேசுறாரு. அப்படி பேசுறது தவறுதான். ஆனா அதிமுக கூட்டணியை தான் விரும்பலன்னு காட்டுறாரு. எடப்பாடிய விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் பலகீனப்படுத்திட்டேன்னு அவர் உறுதியா நம்புறாரு. செல்லூர் ராஜியை பற்றி அவர் சொன்ன ஒரு மோசமான வார்த்தை செல்லூர் ராஜியை சொல்லல, எடப்பாடியை சொல்றாரு. எடப்பாடி என்ன எமர்ஜி ஆயிட மாட்டாருங்கிற நம்பிக்கையில சொல்றாரு. பிஜே பல இஷ்யூஸ்ல லூப் கோல் விட்டு எடப்பாடி கூட்டணிக்காக எதிர்பார்த்திருக்கிறாரு, இன்னும் எதிர்பார்த்திருக்கிறாருங்கிற சந்தேகம் வருது. அந்த கூட்டணி அப்படின்றது, அந்த கூட்டணிக்கான வாய்ப்புன்றது நீர்த்து போகல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஜெகதீஸ்வரன், அந்த கூட்டணி கனவு அப்படின்றது தாவேகாவுக்கு நீர்த்து போயிடுச்சா, இன்னும் இருக்கா? திரு ரவீந்திரன் அவர்களின் கூற்றுப்படி
இன்னும் நேரடியான விமர்சனம் அப்படின்றது இல்லாத பட்சத்துல அதிமுகவும் தாவேகாவும் இணைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன அப்படின்ற ஒரு யூகத்தை முன் வச்சிருக்காரு. இருக்கலாமா அப்படி? இல்லங்க, அப்படி ஒரு கூட்டணி கனவு நீர்த்து போயிருச்சுன்னா அது வந்து அதிமுகவிற்கு தான் நீர்த்து போயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதான் முதல்ல இருந்தே முதன்மை சக்தின்னு சொல்லிய பிறகு மாநாட்டுல நாங்க பிரைமரி போர்ஸ், எங்களை நோக்கி வந்தா அவங்களை அரவணைத்து செல்வோம்னு சொல்லிய பிறகு, இல்ல நான் தனிச்சிருந்தா கூட நாங்க வந்து எல்லாருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கோம், நாங்க தனிச்சே களம் கண்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிய பிறகு, அப்ப அதிமுக வந்து எங்களை நோக்கி வந்தாலும் அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கிறத நிலைப்பாடாக இருக்கும். இப்ப அதிமுக இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் இவ்வளவு சாஃப்டா ஹேண்டில் பண்றாரு? அப்ப அவருக்கு இன்னும் ஒரு ஆசை இருக்கு. ஓகே, நம்ம வந்து தமிழக வெற்றிக்கழகம், ஐ மீன் அவர் ஒரு கட்சி தலைவரா அது சபார்டினேட்டா பிரைமரியா அவர் டிசைட் பண்ணலாம். பட் ஸ்டில் நம்ம டிராவல் பண்ணலாம், கூட டிவிக்கு கூட டிராவல் பண்ணலாம், நம்ம கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனா இது கனவு நீத்து போயிருச்சு அப்படிங்கறத இவங்க எங்கேயுமே காட்டல. இப்ப நேத்து அப்ப சொல்லிருப்பாங்களே, நேத்து வந்து தமிழக வச்சிருக்கு கதை அப்படி புரிஞ்சுக்கலாமா? திறந்து வச்சிருந்தாலும் பிரைமரி போர்ஸா தான் எங்களுக்கு சபார்டினேட்டா நீங்க வர்றதுன்னா நீங்க தாராளமா வரலாங்கிற கதவு அந்த ஸ்டேட்டஸ் கோ மாறல. இல்ல மாநாட்டுக்கு பிறகு நடைபெற்ற அடுத்த 2-3 கூட்டங்கள்ல இல்ல நாங்க கதவு க்ளோஸ் பண்ணிட்டோம், நாங்க தனிச்சு தான் போறோம், நாங்க டிக்ளேர் பண்ணல. அப்ப இந்த ஸ்டேட்டஸ் கோ என்ன தொடர்ந்து மாநிலம் டிக்ளேர் பண்ண மாதிரி நாங்க பிரைமரி போர்ஸா இருக்கும், நாங்க நிறைய தொகுதிகளை நாங்க தான் முதன்மை சக்தியாக போட்டியிடுவோம், எங்களை நோக்கி வருபவர்களை நாங்கள் அரவணைத்து செல்வோம், அது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கறத அவங்களோட ஸ்டேட்டஸா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதிமுக ஒரு கனவு இருந்தாலும் அதிமுக வந்து இன்னைக்கு கூட்டணி அமைக்காம வெல்ல முடியாது அப்படிங்கிற பார்க்கிறாங்க. அப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணியில வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கலாம், அவர்கள் பேசியிருக்கலாம். அவர்கள் வந்து ஓகே நம்ம மேபி விஜய் வந்து நான் முதலமைச்சர் கேண்டிடேட் டிக்ளேர் பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அது நடக்கலங்கிறது ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வழி இல்ல. இன்னைக்கு என்டிஏ கூட்டணிக்குள்ள போய் சேர வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டாங்க, என்டிஏ கூட்டணியில போய் சேர்ந்துட்டாங்க, அமித்ஷா அவர்களே டிக்ளேர் பண்ணிட்டார் அப்படிங்கறத பார்க்கிறோம். அப்போ இதில் வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது நான் அதிமுக தான் பார்க்கிறேன். இது வந்து தமிழக வெற்றி கழகம் ரொம்ப தெளிவா பண்ணது கூட டிவிகே அகேன்ஸ்ட் டிஎம்கே ஏன் டிக்ளேர் பண்றாருன்னா, நான் அந்த கூட்டணி நம்பி எல்லாம் கிடையாது, இல்ல நாங்க ஒரு கூட்டணி நம்பி இருந்தோம், அது வரும்னு நினைச்சோம், அது நடக்கல அப்படிங்கறதெல்லாம் எங்கேயும் சொல்லல, யாரும் சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது மிக தெளிவாக இந்த டிவிகே அகேன்ஸ்ட் டிஎம்கே களம் மாறணும் அப்படின்னா அந்த களம் தான் நாங்க நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் என்பது நாங்க ஸ்டில் முதன்மை சக்தி பிரைமரி போர்ஸா தான் இருக்கும் அப்படிங்கறத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா டிக்ளேர் பண்றதை நான் பாக்குறேன். அதிமுக தான் தேடி வரணும், சபார்டினேட்டா வேணா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க திரு பொன்வில்சன், அப்படிதான் பார்க்கணுமா? இல்லை, அது வந்து கிடைக்காத ஒரு காய்க்காக அப்படி பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கிடையாது. ஏனென்றால் எதுவுமே ஒரு நிரூபிக்கப்படாத கட்சியின் போது அதை அதிகமாக விமர்சனம் பண்ணவும் யாருமே விரும்பல. அதாவது கட்சி மட்டும் இல்ல, அரசியல் கட்சி வரதா இருந்தா வரலாம், வந்தா சபார்டினேட்டா வேணா வரலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க. இல்ல, அவங்க திமுகவுக்கும் அந்த ஆப்ஷனை கொடுப்பாங்க, சபார்டினேட்டா வரலாம்னு சொல்லிட்டு. அது கிடையாது. அவங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இல்லை, நான் என்ன சொல்றேன், இல்ல இல்ல, அதாவது நேத்து வரைக்கும் அந்த மாதிரி பேச்சு கிடையாது. அதனால் இன்றைக்கி வந்து ஜெகதீஸ்வரன் அவருடைய உள்ளக்கடங்கை சொல்கிறாரு. நேற்று வரைக்கும் அந்த மாதிரி அவங்க மேடையிலையும் அந்த மாதிரி பேச்சு கிடையாது, இந்த பக்கமும் அந்த மாதிரி பேச்சு கிடையாது, எந்த பேச்சும் கிடையாது. யாரும் பேச்சுவார்த்தை அங்கீகரிக்கப்பட்ட பேச்சுவார்த்தையும் கிடையாது. அதிமுக ஒரு ப்ரூவன் கட்சி, தமிழ்நாட்டை 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியின் ஸ்டேட்டஸ் கோ எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு இடத்துல இறங்குமுகமாக இருக்காங்க, அடுத்த இடத்துல ஏறுமுகமாக இருக்கும். இவங்க நிரூபிக்கப்பட்ட பிறகு என் பின்னால் எல்லாரும் வரலான்னு சொன்னாங்கன்னா அது நியாயம், அது யதார்த்தம். அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஜய் அவர்களே நினைக்காத ஒரு விஷயத்தை இங்கே நம்ம பேசுகிறோமோ மிகைப்படுத்தி அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது அவர்கள் வந்து ஒரு உற்சாகத்திற்காக அவர்கள் கட்சியின் லட்சியம் வந்து அவர்கள் தலைவர் வந்து முதலமைச்சர் ஆகணும், எதிர்காலத்தில் பிரதமர் ஆகணுன்ற கனவு கூட இருக்கலாம். அது நியாயமானது, அது தவறு கிடையாது. அந்த ரசிகர்கள் அதை விரும்புகிறார்கள், அது நியாயமானது. ஆனால் யதார்த்தத்தில் கள யதார்த்தம் எப்படி இருக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அந்த கள யதார்த்தத்திற்கு வரும்பொழுது என்ன ரிசல்ட் இருக்கிறது அப்படின்றதான். மற்றபடி இவருக்கு எடப்பாடிக்கு ஆசை இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், இதெல்லாம் வந்து அதீத கற்பனை தான். இது எதுவுமே வந்து ப்ரூவன் கிடையாது. இந்த மாதிரி கூட்டணி வைக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே ப்ரூவன் கிடையாது. ஏனென்றால் ரெண்டு கட்சியும் சரி, திமுகவும் சரி, அவர்கள் பக்கம் முரண்பாடுகள் இருந்தால் சமரசம் செய்து கூட்டணியை இன்டாக்டா வைக்க பார்க்கறாங்க. இந்த பக்கம் ஓபன். ஏன்னா அவ்வளவு துணிச்சல் இருக்குன்னா 2026 நிச்சயமாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை. 2024 மட்டுமல்ல 2026 சொன்னவங்க அமித்ஷாவை பார்க்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? அமித்ஷா அவர்கள் ட்வீட் போட வேண்டிய அவசியம் எங்க இருக்கு? நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கிட்டோம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னா அப்ப துணிச்சல் இல்ல. அப்போ நீங்க அப்ப துணிஞ்சு நீங்க சொல்றீங்க ஆட்சி அமைச்ச கட்சி ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கு கேட்கிறேன், துணிச்சல் கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னா துணிச்சல், கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னா துணிச்சல் இருக்குது. துணிச்சலுக்கு அரசியலுக்கு என்ன சண்டை? நீங்க சம்பந்தம் இல்லாம சொல்றீங்க. துணிச்சல் எப்படி இதுல பேச முடியும்? இது துணிச்சலா? இது துணிச்சலா? நீங்க கூட்டணி ஆட்சின்னு கேட்டது துணிச்சலா? துணிச்சல் கிடையாது இதுல. இது வந்து அந்த நேரத்துல ஒரு வியூகம். அதாவது இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். கூட இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன் சார்.
கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லட்டும். அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்ததாக கூட்டணி பழம் நழுவி பாலில் விழும் கடைசி கட்டம் வரைக்கும் அடுத்தது கூட்டணி மீசை இல்லாத ஹிட்லர் என்று சொல்லிவிட்டு நேருவின் மகனே வருக அது கூட்டணி என் அருமை தலைவர் சொல்லி எல்லாரும் பாராட்டினார். பேரறிஞர் அண்ணா முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருந்த ராஜாஜியோடு கூட்டணி வைச்சார் அது கூட்டணி வியூகம். அவ்வளவுதான். தேர்தல் நேரத்தில் தொகுதி பங்கீடு என்பது கொள்கை கூட்டணி கிடையாது, ஒரு வெற்றிக்கான வியூகம். அவ்வளவுதான். அது தேர்தல் நேரத்தில் மாற்றப்படும். அதாவது சீட்டு கிடைக்காத 2024 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த கட்சியோட நிர்வாகிகளும் முக்கியமான தலைவர்களும் ரிப்பீட் பண்ணது 2026 பாஜகவோட கூட்டணி கிடையாது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமித்ஷா அவர்களை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து ஏற்படுகிறது? அமித்ஷா அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கி விட்டது. 2026 என்டிஏவுடைய கூட்டணி ஆட்சி தான் நீங்க நடக்கும் சொல்லும் பொழுது நீங்க அப்ப அதுக்கான அர்த்தம் என்ன? அப்ப நீங்க பலவீனப்பட்டு போய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப ஏன் போய் போறாரு? நீங்க இங்கே சொல்றீங்க. அதாவது எங்கள் கொள்கைக்கு எதிரானவர் சொல்ற அமித்ஷாவை நீங்கள் நம்புவது எங்களுக்கு நல்லது. ஏனென்றால் அப்ப மறைமுக உறவு இருக்கிறதா? ஆனா எடப்பாடி பேசுற நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் நம்புவேன்றீங்க அமித்ஷாவை. அதுதான் அர்த்தம் நீங்க சொல்றது. அப்போ நான் என்ன சொல்றேன் சார், இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல சார் நான் என்ன இல்ல ஜெகதீஷ் சார் நீங்க கேளுங்க. அதான் ஜெகதீஷ் சார் முழுசா சொல்றேன். ஜெகதீஷ் சார் முழுசா சொல்றதை கேளுங்க. ஜெகதீஷ் சார் முழுசா சொல்றதை கேளுங்க. தொலைத்தொடர்பு மூலமா இருக்காரு, அவர் முடிச்சு. இல்ல ஜெகதீஷ் சார் நீங்க கேட்டீங்க, நான் முழுசா சொல்றதை கேளுங்க. 23 செப்டம்பர் 2023 சார் 23 செப்டம்பர் 2023 பொதுக்குழு செயற்குழு கூடி ஒரு எடுத்த முடிவை அறிவிச்சாங்க. அறிவிச்ச பிறகு நம்ம ஊடகங்களோ சரியில்லை, பொது விவாதத்திலயோ சரி, அவங்க ரெண்டு பேருக்குள்ள நிரந்தர பிரிச்சாங்கன்னு யாராவது ஒத்துக்கிட்டாங்களா? அதை போட்டு உருட்டி கொண்டு தானே இருந்தாங்க. இப்ப என்ன செய்யறாருன்னா 2024 வைக்கல கூட்டணி. அடுத்தது என்னன்னா இப்ப வியூகத்தை அவர் வெளியே சொல்லாம இருக்காரு. அதாவது கூட்டணி இருக்குமா இருக்காதா என்கிற வியூகத்தையே நான் வெளியே சொல்லல, தேர்தல் நேரத்தில் சொல்றேன் அப்படின்றாரு. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பாகிஸ்தான் தலைவரை போய் சந்திக்கல அமித்ஷா, இந்த தேசத்தின் உள்துறை அமைச்சர். நம்ம வேணா விரும்பாம இருக்கலாம், அதே மாதிரி எடப்பாடி இந்த தேசத்தின் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர். இல்லங்க, கடந்த மாதம் அவர் பேசும் பொழுது எங்களுக்கு இப்ப எப்படி தாவேக டிக்ளேர் பண்ணுச்சோ அதே மாதிரி எங்களோட கொள்கை எதிரியாக பாஜகவும் அரசியல் எதிரியாக திமுகவும் இருப்பார்கள் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாரா இல்லையா? பேசினார். நான் கேட்கிறேன், அதே பேச்சா நாளைக்கு பேச சொல்லுங்க. அவ்வளவுதான். அவர் பேசிட்டாருன்னா எந்த பிரச்சனை இல்லை. ஓகே, அவங்க ஸ்டில் என்டிஏ கூட போகல, இல்ல பாஜக கூட போகல, நம்ம முடிவுக்கு வந்துடலாம். நீங்க அந்த ஸ்டாண்ட் மாறுது. இப்ப நீங்க இதுதானே மக்கள் ஏன் அதிமுக நம்ப மாட்டேங்கிறாங்க? நீங்க ஒரு இடத்துல நின்று நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்க எப்ப சொன்னீங்க? நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க அதிமுக நம்ப மாட்டேன்றாங்கன்னு? 75 இடங்கள்ல அந்த கூட்டணியை வெற்றி பெற வச்சிருக்காங்க. இந்த டாபிக் உள்ள வருவோம். திரு ரவீந்திரன், பாஜகவுக்கும் செக் வச்சிட்டாரா அப்படின்ற கேள்வி நான் உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டிருந்தேன். பாஜகவை பொறுத்தவரையில அவங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது பாஜகவுக்கும் சேர்த்து செக் வச்சிருக்காங்க. பாஜகவை பொறுத்தவரையில அவங்களுக்கு மக்களவை தேர்தலாம் முக்கியம். விஜய் எடுக்கிற ஓட்டு 2029 மோடிக்கு பயன்படுத்தினா they will be happy. விஜய் களத்தில் நின்று 5% வாக்கு தாண்டிட்டாருன்னா அது 2029 அவங்களுக்கு லாபம்னு தான் நினைப்பாங்க. இல்ல சில காலங்களுக்கு முன்னாடி பாஜக நாங்கள் தான் எதிர்க்கட்சி, பிரதான விஷயங்களை நாங்க தான் முன் வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லி இருந்தாங்க இல்லையா? அது களத்துல இருந்து சீமானே சொன்னாரா, எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டி, பெரியார் ஆதரவாளர்களுக்கும் பெரியார் எதிர்ப்பாளருக்கும் தான் போட்டி, பெரியார் ஆதரவாளர் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகும், அதுல பெரியார் ஆதரவாளராட்டு இவர் ஸ்டாலின் பெரியார் பெறவங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு விஜய், பெரியார் ஆதரவாளர் எடப்பாடி இருக்கிறாரு, பெரியார் ஆதரவாளருக்கும் எதிர்ப்பாளருக்கும் போட்டிங்கிறதுல நான் மட்டும்தான் நிற்கிறேன், மற்ற எல்லாம் ஒரே இதில் நிற்கிறாங்க, அதில் பெரியாரில் ஆதரவு ஸ்டாலினுக்கு தான் வரும்னு மோடி இவர் சீமானே பேசுறாங்களா? அது ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்றது தான். விஜயை பொறுத்தளவில் 2024 சிஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. சிஏ எதிர்ப்புங்கிறது திமுகவின் பி டீம் விஜய்னு இவர் அண்ணாமலை சொல்றது கரெக்ட் தான். சிஏ எதிர்ப்புல 39 சீட்டும் ஜெயித்தது திமுக கூட்டணி தான். அவங்க தான் சிஏ எதிர்ப்புல முன்னணியில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக தான் சிஏ எதிர்ப்புங்கிற ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. அன்னைக்கு அவர் நின்று இருக்கலாம், நின்று இருந்தா அவருக்கு ஒரு வாக்கு பலம் கிடைச்சிருக்கும். அந்த வாக்கு பலத்துக்கு தக்கன இன்னைக்கு ஒரு பிளேயர் ஆயிருக்கலாம். 26 வாக்கு பலத்தை நிரூபிச்சு 29 அவர் பிளேயர் ஆக முடியும். எந்த மோடிக்கு சீட்டு வந்துடக்கூடாதுன்னு ஓட்டை பிரிச்சு வந்துடக்கூடாதுன்னு ஒரு உணர்வுல அவங்க முடிவெடுத்தாரோ அந்த மோடி கிட்ட தான் 29 ஒரு பிளேயரா விஜய் வர முடியும். பல நிரூபிச்சாதான் பிளேயர்,
பல நிரூபிக்காத வர எல்லாம் ஒரு கிளைம் தான். அது ஏட்டு சுரக்காதான். இப்போ விஜய் ஏட்டு சுரக்காதான். அவர் 26ல நிரூபிக்கிற ஓட்டின் அடிப்படையில் தான் 29 பிளேயர் ஆக முடியும். என்னோட கணிப்பு அன்னைக்கு மோடி பிரதமர்னு 29 வருவார் நான் எதிர்பார்க்கிறேன். அதனால நல்ல ஓட்டு எடுக்கட்டுன்னு வாழ்த்துக்கிறேன். திரு சுகுணா திவாகர், இறுதியான கேள்வி. உண்மையான களம் 2026ல யாருக்கும் இடையில அமைய போகுது? யாருக்கு நெருக்கடி வரப்போகுது? இப்போ என்னன்னா, இப்போ திமுக வெர்சஸ் பார்த்தோம்னா இப்போ 4 முனை போட்டி 5 முனை போட்டிங்கிறது இப்போ 4 முனை போட்டியாக சுருங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிகிறது. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி தனித்தனியாக நிற்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்வதற்கான அறிகுறிகள் இருக்கிற மாதிரி தெரிகிறது. இப்போ நெருக்கடி அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவங்க திமுகவுக்கு எதிராக நின்னாலுமே கூட பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தான் திமுகவுக்கான ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால் அதிமுகவுக்கே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி இருக்குது இல்லையா? இப்போ அதனால தான் இப்போ நெல்சன் சார் சொன்னார் அமித்ஷா சொல்கிறத நீங்கள் நம்புறீங்க, எடப்பாடி சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னா. வில்சன் சார் சொன்னாருன்னா இப்போ எடப்பாடி நாளைக்கு டெக்ளேர் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அந்த பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இங்கேருந்து வரல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மேலேருந்து வருது அப்படிங்கிறப்ப தான் நெருக்கடிகள் அதிமுகக்குள்ளேயே அதிகரிக்கிறதா? ஏன்னா இப்போ செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போய் சந்திப்பது பிரச்சனை கிடையாது. அடுத்து செங்கோட்டையன் போய் சந்திக்கிறாங்கிறப்ப அவருடைய கையில் அந்த கட்சி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்போ இந்த உள் நெருக்கடியெல்லாம் தாண்டி அந்த கட்சி ஒரு கூட்டணி அமைக்க முடியுமா? இன்னொன்று அதிக நெருக்கடிகள் அப்படின்னு இல்ல. இப்ப ஒரு 3 வருஷமாவே அதிமுகவுக்கும் பிஜேபிக்குள்ள கடுமையான மோதல் நடந்திருக்குங்கிறப்ப ஒருவேளை கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டா கூட அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுமா? கடைசி மட்ட வரைக்கும் மனம் இணைந்து அவர்கள் வேலை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டேன். யாருக்குமான களமாக இருக்க போகிறது? யாருக்கு நெருக்கடி? இல்லை 6 மாசமாக குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்காவது இதே போல கற்பனை வளத்தோட பேசுங்க அப்படின்னு தான் எடப்பாடியார் அந்த வியூகத்தை வகுத்து வச்சிருக்காரு. ஏனென்றால் இப்போ அவர் சொல்றாரு நாளைக்கு அவர் சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும். அதை நீங்க எதிர்பாருங்க, அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்றது தான் அவர். நான் எந்த வியூகத்தையும் சொல்ல மாட்டேன். தேர்தல் கணக்கு என்பது தொகுதி பங்கீடு முடிந்த பிறகுதான் யாரோட கூட்டணி யாரோட கூட்டணி இல்லை என்பது முடியாகும் அப்படின்னு நாங்க பிரதான எதிர்க்கட்சி அந்த வியூகத்தோடு தான் நாங்க இருப்போம் அப்படின்னு தான். எங்களுக்கு பிரதம எதிரி திமுக. எங்கள் தலைவர்கள் அடையாளம் காட்டின எதிரி, அதுவும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தான். அதை நோக்கித்தான் எங்களுடைய கணைகள் இருக்கும். மற்றதெல்லாம் எங்க கப்பல்ல நாங்க கேப்டன். யார் ஏறுறீங்களோ ஏறுங்க, கரை சேர்க்கப்படுவீர்கள். 2026 தேர்தல் யாருக்கு நெருக்கடியாக இருக்க போது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல? நிச்சயமாக யாருக்கும் நெருக்கடின்றது கிடையாது. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பிரதான எதிர்க்கட்சி. அதிமுகவில் இப்போ இவர் சொன்னாரு செங்கோட்டையன் பார்த்தார், அவர் பார்த்தாரு, இதெல்லாம் கிடையாது. கட்சியை பொறுத்த வரைக்கும் 99.9% எடப்பாடியார் என்ற தலைமையின் என்ற ஆளுமையின் கீழ் இருக்கிறது. அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அதெல்லாம் மைனர் பாயிண்ட்ஸ் தான். அது பெரிய சிதறல்களா இருக்காது. அது வெறும் கணக்கிலேயே வராத மாதிரி தான் இருக்கும் ஒழிய மற்றபடி கட்சி ஒரே இடத்துல தான் இருக்குது. திரு ஜெகதீஸ்வரன், உங்களை பொறுத்தவரையில் யாருக்குமான களமாக இருக்க போகிறது 2026 தேர்தல்? யாருக்கு நெருக்கடி? இல்லங்க, முதல்ல வில்சன் அவர்கள் பேசும்பொழுது 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தொலைக்காட்சி வாதங்களை பேசிய காட்சிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. இல்ல நிச்சயமா நாங்க பாஜக கூட்டணிக்கே போக மாட்டோம் பல முறை சொல்லி கடைசியா அவர் பாஜக கூட்டணிக்கு போனாங்க. அதே காட்சிகள் மறுபடியும் வருகிறது அப்படின்னு பார்க்கிறேன். இப்ப நெருக்கடின்னு பார்க்கும் பொழுது நீங்க இப்போ என்டிஏக்கு போனதுனாலேயே அதிமுகவிற்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் இந்த களத்தை திமுக எகென்ஸ்ட் தமிழக வெற்றிக் கழகம் மாத்தணும்னு முயற்சி பண்றாங்க, நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதற்கு மிக முக்கியமாக இவர் அந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் எவ்வளவு தூரம் களத்திற்கு செயல்பட போகின்றார் அப்படிங்கறதா பிரதானமான. அந்த ஒருத்தர் போக்கஸ் பண்ணதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நீங்க அந்த கட்சியில இருக்கிறவங்க பல்வேறு நபர்கள் வேலை செய்தாலும் பல்வேறு மாவட்டங்கள் வேலைகள் நடந்தாலும் இவர் என்ன செய்கிறார், இவர் களத்திற்கு என்ன பேசுகிறார் பிரதானமாக இருக்கிற காரணத்தினால களத்திற்கு எவ்வளவு தூரம் வருகிறார் என்பதை பொறுத்துதான் இந்த டிவிகே அகைன்ஸ்ட் டிஎம்கேங்கிறது எஸ்டாப்லிஷ் ஆகும். திரு ரவீந்திரன் துரைசாமி, 39 எம்பி தொகுதியில கேண்டிடேட் போட்ட கமலஹாசனால 234 சட்டமன்ற தொகுதியில கேண்டிடேட் போட முடியல. விஜயால அது எலிஜிபிளாட்டு போட முடியுமான்னு பார்க்கணும். ஏன் இதை சொல்றோம்னா, அவர் கட்சியில நம்பர் 3 இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அதிமுக பாஜக கூட போனா கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு போகணும்னு ரொம்ப விசனப்படுறாரு, கவலைப்படுறாரு. அது அவர் அரசியல் விமர்சகராட்டு அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்சி தலைவராட்டு 3வது இடத்துல இருக்கக்கூடியவர், கட்சி நிலைப்பாட்டில் அவர் முன்னெடுத்துட்டு போக வேண்டியவர், தலைவர் என்ன பேச போறாரோங்கிற புரிஞ்சுக்கிட்டு முன்னெடுத்து போக வேண்டியவர் ஐயோ அதிமுக கூட்டணி போயிட்டு கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டெல்லாம் அதிமுக விட்டு பெயர்மன்னு அவர் ஆதங்கப்படுறதுல அர்த்தம் இல்லை. அதுதான் சந்தேகத்தை வர வைக்கிறது. மேலும் பல ரீசன்ஸை சொன்னேன்.
அதனால எஃபெக்டிவா 234 கேண்டிடேட் போட்டு கமலஹாசன் மாதிரி இல்லாம எஃபெக்டிவா போடுறது யாருக்கு நெருக்கடி தேர்தல் யாருக்கு நெருக்கடியா அது மக்கள் தான் அந்த நெருக்கடியை கொடுப்பாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது 5 முனை தான் இருக்குது. இப்போ 5 முனை தேர்தலாக தான் இருக்க போகுது. இப்போதைக்கு அப்படிதான் சூழல் இருக்க போகுது. இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு கூட்டப்பட்டு